ஹலோ அண்டர்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா இ-ஃபைலிங்கில் ரொம்ப மேண்டேரி கேட்குற ஒரு விஷயம் என்னென்னா அதுதான் ஓசிஆர் ஃபார்மேட். ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து ஓசிஆர் ஃபார்மேட்டில் இருக்கா இல்லையா, இன்கேஸ் அது ஓசிஆர் ஃபார்மேட்டில் இல்லைனா அதை எப்படி ஓசிஆரில் கன்வெர்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே வந்து இந்த வீடியோ டீட்டெயிலில் பார்ப்போம். லெட்ஸ் கோ. நம்ம நார்மல் பிடிஎஃப் ஓசிஆர் பிடிஎஃப் எப்படி மாற்றுறது அப்படின்னு பார்ப்போம். அதுக்கு ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு நார்மலான பிடிஎஃப் வந்து தேவை. ஸோ அதுக்காக எடுத்து வச்சது தான் வந்து இந்த பிடிஎஃப். ஸோ ஒரு பிடிஎஃப் வந்து நார்மலாக இருக்கா இல்லை ஓசிஆரில் இருக்கான்றது எப்படி பார்க்கணும் அப்படின்னா Ctrl+F ப்ரெஸ் பண்ணுங்கள். ஒரு பிடிஎஃப் ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஒரு ஃபைன் பாக்ஸ் ஒன்று வரும். இதில் பிடிஎஃப்பில் இருக்க ஏதோ ஒரு வேர்டை வந்து நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பிடிஎஃப்ங்கிற வேர்டு வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுவோம். பிடிஎஃப் சர்ச் பண்ணால் எதுவுமே காட்டாது. ஆனால் என்ன தான் அந்த வேர்டு அங்கே இருந்தாலும் அது வந்து டிடெக்ட் ஆகாது. ஸோ இதுதான் வந்து ஓசிஆர் ஃபார்மேட்டில் இல்லாத ஒரு பிடிஎஃப். ஸோ இதை வந்து நம்ம இப்போ ஓசிஆர் ஃபார்மேட்டில் மாற்ற போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம வந்து கூகுளுக்கு போகிறோம். கூகுளில் வந்து பிடிஎஃப் இன்ட்டு ஓசிஆர் அப்படின்னு வந்து சர்ச் பண்ணிங்கன்னா அதில் வர ஃபர்ஸ்ட் வெப்சைட்டில் போகிறோம். ilovepdf.com. ஓகே, இதில் வந்துட்டு நம்மளோட பிடிஎஃப் வந்து நம்ம இப்போ செலக்ட் பண்ணுவோம். செலக்ட் பிடிஎஃப்னு கிளிக் பண்ணிவிட்டு உங்களோட பிடிஎஃப்பை வந்து செலக்ட் பண்ணுங்கள். ஓகே, செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இன்கேஸ் செலக்டில் இல்லைனா நீங்கள் வந்து இங்கிலீஷ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிவிட்டு அப்ளை ஓசிஆர்னு கொடுத்தீங்கன்னா அது வந்து லோட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சின்ன பிடிஎஃப்லாம் சீக்கிரமாக வந்துடுச்சு. ஸோ டவுன்லோட் பிடிஎஃப். ஓகே, டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுவோம். ஸோ முன்னே வந்து சர்ச் பண்ணால் வந்து வரல. இந்த மாதிரி டெக்ஸ்ட்டு செலக்ட் பண்ணோம்னா டெக்ஸ்ட்டுமே வந்து செலக்ட் ஆகலை. பட் இதில் வந்து டெக்ஸ்ட்டு செலக்ட் ஆகுது. ஸோ சர்ச் பண்ணால் வருதா அப்படின்னு பார்ப்போம். Ctrl+F அதே பிடிஎஃப்னு சர்ச் பண்ணுவோம். வேறு எங்கெங்கெல்லாம் பிடிஎஃப் இருக்கோ அது வந்து இங்கே வந்து ஹைலைட் பண்ணி காட்டும். ஸோ இங்கே ஒன்று, இங்கே ஒன்று, இங்கே. ஸோ இதுதான் வந்து நார்மல் பிடிஎஃப்க்கும் ஓசிஆர் ஃபார்மேட்டுக்கும் இருக்க டிஃப்ரென்சஸ். ஸோ நீங்கள் இ-ஃபைலிங்கில் அப்லோட் பண்ணுறது எல்லாமே வந்து ஓசிஆர் ஃபார்மேட்டில் மட்டும்தான் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் டேரெக்டாகவே வந்து பிடிஎஃபை வந்து சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணி சேவ் பண்ணோம் அப்படின்னா ஃபோனில் வந்து அடோப் ஸ்கேனர் மாதிரி நிறைய ஆப்ஸுமே இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் வந்து ஸ்கேனர் வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த ஸ்கேனர் செட்டிங்ஸ்லேயே வந்து சர்ச்சபிள் ஃபார்மேட்டில் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கான்னு வந்து சர்ச் பண்ணி பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த புதுசாக வந்த ஸ்கேனர்ஸில் எல்லாமே வந்து அவைலபிளாக தான் இருக்குது. ஸோ உங்கள் ஸ்கேனரில் அது இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்கேஸ் இல்லைனா நம்ம வந்து தனியாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரீவியஸ் ஸ்டெப்ஸ் படி. இந்த வீடியோவில் நம்ம ஓசிஆர் ஃபார்மேட்டில் எப்படி வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுறது, கன்வெர்ட் பண்ணுறது, இதை பற்றி எல்லாமே பார்த்தோம். இ-ஃபைலிங் ரிலேட்டடாகவே வந்து நம்ம சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அதை வந்து செக் அவுட் பண்ணி பார்த்துங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். லீகல் அண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் என்ன பர்சனலாக ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா Instagram ஐடிஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன். செக் இட் அவுட். பை பாய்.